हुकुम टाइगर का हुकुम. பட் இதுக்குள்ளே படத்தில் வராது டெலிட்டில் ஒரு சீன் போயிடுச்சுன்னாக்கா ட்ரக்கு ஃப்ளிப் ஆகுறப்போ யோகி பாபு உள்ளே இருப்பார். அம்மா இருடாமா, இங்க பார், மாப்பிள்ளை கிட்ட இதை பத்தி ஒன்னும் பேசிட்டு இருக்காத. அப்பா, நீங்க சொல்றத நான் கேட்டேன்ல, இப்ப நான் சொல்றத நீங்க கேளுங்க. எம்மாடி அவசரப்படாதம்மா, இதுல எனக்கு ஒரு யோசனை இருக்கு. என்ன யோசனைப்பா? எம்மாடி, சூப்பர் மார்க்கெட் வைக்கிறதுக்கு தானே உங்க அம்மா இடத்தோட டாக்குமெண்ட் அடமானம் வைக்கிறதுக்கு தரமாட்டேன்னு புடிவாதம் பிடிச்சிக்கிட்டு இருக்கா. இந்த நிச்சயதார்த்தம் முடியட்டும், உன் கல்யாண செலவுக்கு பணம் வேணும், அதுக்கு இந்த டாக்குமெண்ட கொடுன்னு கேட்க போறேன். அப்பா, அப்ப மனோகரியால தர முடியாதுன்னு சொல்ல முடியாதுல்ல. அப்படியே சொன்னாலும் நான் அவளை விட மாட்டேன்ல. எதுக்குப்பா இந்த பிரச்சனை? எம்மாடி, வேற வழி இல்லடாமா. உன் அம்மா அந்த நிலத்தை வாங்கி வச்சிருந்தது உன் கல்யாணத்துக்காக தான். இப்ப மனோகரி உன் கல்யாணத்துக்காவது பத்திரத்தை அடமானம் வைக்க தந்துதானே ஆகணும். அத்தோட கல்யாண செலவு போக மீதி இருக்கிற பணத்துல சின்னதா ஒரு சூப்பர் மார்க்கெட்டு, இல்ல சூப்பர் மார்க்கெட்டு, நம்ம சூப்பர் மார்க்கெட்டு சின்னதா மளிகை கடை வச்சா கூட போதும் தானே உனக்கு. இப்ப உனக்கு சந்தோஷம் தானம்மா? மளிகை கடைலாம் கிடையாதுப்பா, சூப்பர் மார்க்கெட் தான். சரி 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 சரி, சூப்பர் மார்க்கெட் தான். அப்பாவோட யோசனை எப்படி? யோசனை நல்லாதான் இருக்கு, ஒர்க் அவுட் ஆனா நல்லதுதான். கண்டிப்பா ஆகும்மா. என்கிட்ட பத்திரத்தை வாங்குறதுக்கு பிளான் பண்றீங்களா? பிளானு இந்த நிச்சயதார்த்தம் எப்படி நடக்குதுன்னு நானும் பாத்துறேன். சொல்லு சாமி. என்ன மச்சான், இப்பதான் விஷயமே கேள்விப்பட்டேன். என்ன சாமி? ஒரு வாரம் லீவ் போட்டியாமே? ஆமா சாமி, எனக்கு நிச்சயதார்த்தம் நடக்க போகுது இல்ல. நீ ஒரு அதிசய பிறவி, தெய்வ பிறவி மச்சான். இரு சாமி, நீ இப்ப எதுக்கு சம்பந்தமே இல்லாம சினிமா டைட்டில்லாம் சொல்லிட்டு இருக்க? இல்ல, இந்த காலத்துல கல்யாணம் முடிச்சு ஹனிமூன் போயிட்டு வர்றதுக்கே அவன் ஆஃப் டே தான் லீவ் போடுறான். ஆனா நீ என்னடானா நிச்சயதார்த்தத்துக்கு ஒரு வாரம் லீவ் போட்டிருக்க. இதெல்லாம் உனக்கே ஓவரா தெரியல மச்சான். சாமி, இங்கதான் நீ ஒரு முக்கியமான விஷயத்த கவனிக்கணும். எங்க? உன் வீட்லயா? சாமி, குறுக்க பேசி குழப்பி விடாத, நான் சொல்றத ஒழுங்கா கேளு. சரி சரி, கோவப்படாம சொல்லு. சாமி, நிச்சயதார்த்தத்துல இருந்தே செலவு விஷயத்துல ரொம்ப ரொம்ப கவனமா இருக்க வேண்டியிருக்கு. என் அப்பாவை நம்பி எதையும் விட முடியாது. அவர் பாட்டுக்கு தாம் தூம்னு செலவு இழுத்து விட்டுருவாரா? ஆமா ஆமா, கல்யாணத்தை பொறுத்த வரைக்கும் தாலி மாலை வாங்குறதே உனக்கு பெரிய செலவு தானே. டே சாமி, நான் உன் பக்கத்துல இல்லங்கிற தைரியத்துல உன் இஷ்டத்துக்கு அபாண்டமா என் மேல பழி போடாத. எனக்கு கோவம் வந்து என்ன பண்ணுன்னு தெரியல உனக்கு. மச்சான், இந்த போன் காலையே உன் காலா நினைச்சு கேக்குறேன், விட்டுரு மச்சான். பொழைச்சு போ. சரி சரி, விஷயத்த கேளு. நான் என் கல்யாணத்துக்குன்னு ஒரு பட்ஜெட் போட்டு வச்சிருக்கேன். அந்த பட்ஜெட்டை மீறி ஒரு ரூபா கூட செலவாக கூடாது. அதுக்கு நானே முன்னாடி நின்று ஒவ்வொரு செலவையும் செஞ்சாதான் சரிப்பட்டு வரும். அதனாலதான் ஒரு வாரம் லீவ் போட்டுட்டேன். சூப்பர் மச்சான், உன்கிட்ட எனக்கு பிடிச்ச விஷயமே இந்த புத்திசாலித்தனம் தான். அப்ப நான் வச்சிட்டுமா? பாய் பாய் பாய். இருடா. என்னடா மச்சான்? ஒரு முக்கியமான விஷயத்த கேட்காமலேயே போனை வைக்க போறியா? இன்னும் என்ன மச்சான் முக்கியமான விஷயம்? அதாவது நான் லீவ் போட்டதும் என் நண்பனும் ஒரு வாரம் லீவ் போட்டான் சாமி. மச்சான், அது யாரு மச்சான்? சப்பப்பைய சுவாமிநாதன். சாமிநாதனா? அதேதான் சாமி. நீ ஒரு வாரம் லீவ் போட தானே போற. மச்சான், எதுவா இருந்தாலும் கொஞ்சமாவது நியாயம் இருக்க வேண்டாமா? லாஜிக் இருக்கணும்டா. ஓ நிச்சயதார்த்தத்துக்கு நீ லீவ் போட்டிருக்க, ஓகே, வெல் அண்ட் குட். ஆனா நான் ஏன்டா லீவ் போடணும்? கொஞ்சமாவது லாஜிக் வேணாமா மச்சான்? என்ன சாமி, நம்ம நட்பை கொச்சப்படுத்துறியா? நீ நானும் பிரிச்சு பேசிக்கிட்டு இருக்க. உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா சாமி? நீ நானா உதடுகள் ஒட்டாது, நாமன்னு சொன்னாதான் ஒட்டும். பஸ்ல படிச்சது இல்லையா நீ? நான் பஸ்லயே போறது இல்ல மச்சான். சரி விடு. நான் உன் கல்யாணத்துல பொண்ணு பாக்குறதுல இருந்து ஃபர்ஸ்ட் நைட் வரைக்கும் கூடவே இருப்பேன். என்னது? ஃபர்ஸ்ட் நைட்டா?
அப்படி இல்ல சாமி, பந்தக்கால் நடுறதுல இருந்து பந்தி பரிமாறுற வரைக்கும் நான் முன்னாடி நின்னு எல்லா வேலையும் பொறுப்பா பாத்துக்கிறேன். இப்ப நீ லீவ் போட்டுட்டு வா. பா பிரபு, மகா பிரபு, ஆ. எனக்கு உன் பொங்க சோறே வேணாம்ப்பா. ஆளை விடுறாப்பா டேய். டே சாமி, டே சாமி, ஏய் ஹலோ ஹலோ. அட என்ன இப்படி தெரிச்சு ஓடிட்டான்? அப்படி நாம என்ன தப்பா கேட்டுட்டோம்? எனக்கு தெரியும் சாமி, நீ மறுபடியும் லைன்ல வருவேன்னு. சொல்லு சாமி. நான் சாமி இல்ல, ஆதிர. ஓ அம்மனா?